ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஃபஹத் ஃபாசில் நடித்து ஒரு மலையாள படமாக ரிலீஸ் ஆகிருக்க ஆவேஷம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நிறைய பாசிட்டிவும் இருக்குது, கொஞ்சம் நெகட்டிவும் இருக்குது. இந்த படத்தோட மொதல் 40 நிமிஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபஹத் ஃபாசிலே இருக்க மாட்டார். ஒரு 3 பசங்க தான் ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ் ஃபுல்லாகவே இருப்பாங்க. ஒரு 3 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பெங்களூரில் ஒரு காலேஜில் சேர்றாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ ஒரு லோக்கல் சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு லோக்கல் டானான ஃபஹத் ஃபாசிலை அவங்க தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் முதல் 40 நிமிஷத்தில் இருக்கிற கதை. ஃபர்ஸ்ட் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரோமன் சம்ல நமக்கு பெருசாக ஃபெமிலியரான ஆக்டர்ஸே இருக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளான கதை தான். படம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம ஃபன்னாக போகும். அதே ஃபன் இந்த ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ் எந்த ஸ்டார் வேல்யூவும் கிடையாது. ஸ்டில் நம்மளை அந்த 40 மினிட்ஸ் ரொம்ப ஹோல்டாக வச்சுருப்பாங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தோட போஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இது ஒரு மாசான டான் படம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கலாம். பட் அதுதான் கிடையாது. ஒரு மாசான டான் இருக்காது. பட் ஆனால் அவுட் ஆன் அவுட் இது ஒரு காமெடி படம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் நேரம் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கும். இப்போ அந்த நேரம் படத்தில் பாபி சிம்ஹா ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருப்பார். இப்போ அந்த வில்லன் ரோல் என்னன்னா அவர் வந்து ஒரு சின்ன டான் மாதிரி வட்டிக்கெலாம் வந்து சம்பாதிச்சுட்டு இருப்பாப்புல. அவர் வந்து பண்ணுறது எல்லாமே கெட்ட விஷயமா தான் இருக்கும். ஒரு வில்லனுக்கு உண்டானது தான் பண்ணுவார். பட் ஆனால் நமக்கு சிரிப்பு தான் வரும் அவர் பண்ணுறதெல்லாம். அவர் பண்ணுறது எல்லாமே ஒரு ஃபன் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் அது ஒரு சீரியஸ் ரோல். அதோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் நம்ம ரங்கா கேரக்டர். ஃபஹத் ஃபாசிலோட பேர் ரங்கா. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் அவுட் அண்ட் அவுட் காமெடி தான். அதுவும் முக்கியமாக சொல்லணும்னா அந்த ஒரு கன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு கன்னு சீன் ஒன்று வரும். தேட்டரு விழுந்து சிரிக்கும். நிறைய சீன் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அந்த டம்ஷரன் சீன் இருக்கட்டும். பர்சனலாக ரொம்ப பிடிச்ச சீன் பார்த்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசில் கூட இந்த 3 பசங்க நைட்டு தங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜுக்கு போகணும். அந்த 3 பசங்க போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்காது. பட் காலேஜ் எக்ஸாமுக்கு டைம் ஆகிடும். டக்குன்னு ஃபஹத் ஃபாசில் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். சரி நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் அப்படின்னா, ஓகே மாசா வந்து ஏதோ ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறாரு போல் கார் போயிட்டே இருக்கும்போதே அப்படி நினைப்போம். பட் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸே கழட்டி அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு இவர் ஒரு துணி மாதிரி எடுத்து போத்திட்டு இருப்பார். அந்த சீன்லாம் தேட்டரு ஃபுல் பிளாஸ்ட் தான். பட் எனக்கு இந்த படத்தில் கொஞ்சம் நெகட்டிவாக பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிதிங் வி எக்ஸ்பெக்டட் தான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே இப்படி தான் நடக்கும் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஹத் ஃபாசிலுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வரும். அதில் ஒரு கெட்டப்பில் வருவார். அந்த கெட்டப்லாம் வேறு லெவலில் இருக்கும். பட் கெட்டப் மட்டுமே போதாது, கொஞ்சம் ஸ்டோரியும் இருக்கணும். அங்கே அவர் இது பண்ணார் அது பண்ணாரும்பாங்க. எதையும் நம்ம கண்ணிலையும் காட்ட மாட்டாங்க. ஃபைட் பண்ணி ரவுடி பறக்கிற மாதிரி காட்டுவாங்க. பட் ஃபைட்டையும் காட்ட மாட்டாங்க. அதில் வேற அவங்க அம்மாவுக்கு ஒரு சத்தியம் பண்ணிடுவார், நான் யாரையும் இதுக்கப்புறம் அடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ கிளைமேக்ஸ் வரைக்குமே கிட்டத்தட்ட அவர் யாரையுமே அடிக்க மாட்டார். ஸோ ஆப்வியஸாக நம்ம அதிகமாக படம் பார்க்குற ஆளாக இருந்தால் நமக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும், ஓகே கிளைமேக்ஸில் ஏதோ இறங்கி அடிக்க போகிறாப்ல அப்படின்ட்டு. ஸோ எவ்ரி ஒன் வெயிட்டிங் ஃபார் தட் ரங்காஸ் ஃபைட் இன் கிளைமேக்ஸ். ஓகே, பட் இப்போ நீங்கள் ஒரு வரதன் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வரதன் படத்துலையும் ரொம்ப அப்படியே இருப்பாப்புல. திடீர்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு பயங்கர ஃபைட் இருக்கும். அந்த ஃபைட்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சுமாரான ஃபைட் தான். ஜஸ்ட் ஒரு நார்மல் சினிமாவில் எப்படி ஒரு ஃபைட் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். அது இன்னும் கொஞ்சம் மாசாக பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படத்துக்கும் சரி இன்னும் தூக்கி விட்ருக்கும். அந்த ரங்கா கேரக்டர் இன்னும் ஒரு வெயிட்டாக நின்றுருக்கும் நம்ம மனசில். அது கொஞ்சம் கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வரதன், டிரான்ஸ் அந்த மாதிரி படங்களில் ஃபஹத் ஃபாசில் ஒரு வேறு லெவலில் பார்த்துட்டு ஜஸ்ட் வெறும் காமெடி மட்டும்தான் அவர் பண்ணுவாரா, வேறு எதுவுமே பண்ண மாட்டா அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஆஸ் அ ஃபஹத் ஃபாசில் கண்ணி. பட் அந்த ரங்கா கெட்டப்பில் இருந்த மாஸ் அந்த படத்துலேயும் கொஞ்சம் இருந்திருக்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ். இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய்.